இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
லூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே நாம் இருப்பதனால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனங்களுக்கு பயந்து வாழ்வோம். அல்லேலூயா. ஏன்னா கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதோ இனி காலங்கள் செல்லாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது கடைசி காலம், கொடிய காலம். ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்து சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதனால் இது என்னை அழைத்த அருமையான அம்மாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் யாவருக்கும் ஊழியக்காருக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றும் வந்திருக்கிற அனைவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நாம் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்க வேண்டும். சபைக்கு என்ன இருக்க வேண்டும்? விசுவாசி. விசுவாசமாக இருக்கணும். எந்த காரியத்தில் என்ன பண்ணக்கூடாது? அந்த விசுவாசத்திட்டு விலகக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். அந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே யூதாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு யூதா புஸ்தகம், யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அல்லேலூயா. பாருங்க, பிரியமானவர்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு சபைக்காக. நம்மள எல்லாரும் பார்த்து என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக என்ன செய்யணும்? நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அல்லேலூயா. இதில் 2 கீவேர்டு உள்ளே உட்காந்துருக்குது. 1 ரட்சிப்பு, 2 விசுவாசம். அல்லேலூயா. 1 ரட்சிப்பு, 2 விசுவாசம். ரட்சிப்பு என்றால் வேதத்தில் எத்தனை பிரகாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்புக்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. எத்தனை அர்த்தம்? 3 அர்த்தங்கள். 1 சுகம், இன்னொன்று மீட்பு, 3வது விடுதலை. அல்லேலூயா. எழுதி கொள்ளுங்க, எழுதுவங்க எழுதுங்க. இதெல்லாம் கேட்க கிடைக்காத சத்தியங்கள். அல்லேலூயா. 1 சுகம், 2 மீட்பு, 3 விடுதலை. அல்லேலூயா. சுகம் சரீரத்திலே உண்டாகிறது. யார் ரட்சிக்கப்படுகிறீங்களோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சுகம் இருக்கும். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள ஒரு மீட்பு இருக்கும். ஆண்டவராக இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. 3வது அவனுடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை இருக்கும். புரியுங்களா? நம்முடைய ஆத்மாவில் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாது? கவலை இருக்காது. தேவையில்லாத காரியங்கள் ஆத்மாக்கள் வராது. புரியுங்களா? விடுதலையோடு வாழ்வோம். அல்லேலூயா. அப்போ 1 சுகம், மீட்பு, விடுதலை. இந்த 3மே நமக்கு ரட்சிப்பின் வழியாக வருகிறது. அதனால தான் பொதுவான ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு என்பது, ரட்சிப்புக்குள்ளே இந்த 3 காரியங்கள் பார்த்தோம். ஆனால் ரட்சிப்பு 3 விதங்கள் இருக்கிறது. பொதுவான ரட்சிப்பு 1 யூதாவில் நம்ம வாசித்தோம். நான் ரட்சிப்பு இது பொதுவான ரட்சிப்பு. 2வது பூரண ரட்சிப்பு. ஏசாயா 33:6 இருக்கு. வாசிங்க. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பூரண ரட்சிப்பு. அல்லேலூயா. இங்கிலீஷில் என்ன போட்டுருது பூரண ரட்சிப்புக்கு? அல்ல, சால்வேஷன் பொது ரட்சிப்பு. ஆனால் பூரண ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ பூரண ரட்சிப்புனா என்ன? ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க பூரண ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 3வது நித்திய ரட்சிப்பு. அல்லேலூயா. 3வது நித்திய ரட்சிப்பு. வாசிக்கலாம். அங்கே எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பூரண ஆன பின்பு தான் அந்த நித்திய ரட்சிப்புகள் போக முடியும்.
எட்டர்னல் ரட்சிப்பு பரலோகத்தில் பிதா நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு. அடுத்தது நித்திய ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பு கடந்த காலம், பூரண ரட்சிப்பு நிகழ்காலம். ஸ்ட்ரென்த் ஆஃப் சால்வேஷன், பூரண ரட்சிப்பு, ஸ்ட்ரென்த் ஆஃப் சால்வேஷன். அப்போ என்ன பட்டிருக்கு? பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்பு யார் கொடுக்கறது சொல்லுங்க? இந்த பொதுவான ரட்சிப்பு யார் மூலமாக உருவாக்கப்படுகிறது? 3 பேர் இருக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவினர். இந்த பொதுவான ரட்சிப்பு பொதுவான மக்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்து என்ன செய்கிறாரு? இந்த பொதுவான ரட்சிப்பு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த யூதா யாரு? யூதான்றது யாரு? பைபிளை வாசித்தல்ல, 65வது புத்தகம் தான் யூதா புத்தகம். இந்த யூதா புத்தகத்தில் யூதான்றது யாரை குறிக்கிறது? அவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்துடைய சொந்த சகோதரன். அல்லேலூயா. கூட பிறந்த சகோதரன் தான் யூதா. யூதா தான் வெளிப்பாடாக எழுதுகிறார். யூதாவில் அவன் சொல்லுகிறார் பொதுவான ரட்சிப்பு அப்படின்னு எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ பொதுவான ரட்சிப்பு யார் கொடுக்கறது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் பூரண ரட்சிப்புகள் போக முடியாது. புரியுங்களா? அப்போ பொதுவான ரட்சிப்பு, இந்த பொதுவான ரட்சிப்பானது இயேசு கொடுப்பதுக்கு எவ்வளோ வேதனைப்பட்டார். சிலுவை என்பது பாடுகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சிலுவை என்பது பயங்கரமான உபத்திரத்தை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை என்பது துன்பங்களோடு நிறைவாக இருக்கிறது. அப்போது சிலுவையில் அந்த ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்கு கத்தப்பட்ட இயேசுப்பட்ட பாடுகள் எவ்வளோ? 39 அடியை வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் 5 காயங்கள் உண்டாகப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? அது மட்டுமல்ல, சிலுவையை பல கிலோமீட்டர் தொலைவு என்ன பண்ணியிருக்கிறார்? சுமந்து கொண்டே போயிருக்கிறார். யோசித்து பாருங்கள். அதெல்லாம் எதுக்குன்னா இந்த பொதுவான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. இந்த பொதுவான ரட்சிப்பு பெற்றுக்கொண்டவர்களுக்கு நரகன்றது ஒன்று கிடையாது. அல்லேலூயா. என்ன இல்லை? நரகம் ஒன்று இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளாததுக்கு ஒரு நரகம் இருக்கிறது. அந்த நரகத்தில் இருக்கிற மக்களை எப்படியாவது பொதுவான ரட்சிப்புகளை கொண்டு வருவதுக்கு தான் கர்த்தர் நம்மை சபையில் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளை எதுக்கு உட்கார வச்சிருக்கிறாரு? அந்த பொதுவான ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக. புரியுங்களா? ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் மட்டும் இல்லை. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத யாராவது ஒருவர் இருப்பாங்க. அவங்களுக்காக பாரத்தோடு செபிக்கணும். அவங்களுக்கு முன்பாகி இடரில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். நான் வாழ்க்கை இடரில்லாத நடத்தினா அவங்களுக்கு முன்பாக இயேசு மட்டும்தான் பிரதிபலிக்கணும். மீதி உங்களுடைய கவலை, உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வறுமை இதெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு முன்னாடி வச்சுன்னா அவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. புரியுங்களா? அப்போ இடரில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது யாருடைய கடமை? ரட்சிக்கப்பட்டவருடைய கடமை. புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டிங்கன்னா உன்னுடைய A to Z, உன்னுடைய எல்லா தேவைகளும் இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து இறங்கி வருகிறதா இருக்கிற. புரியுங்களா? இது முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு சுகம் வேணும் அப்படின்னா யார் கொடுப்பாரு? இயேசு தான் கொடுப்பார். இயேசுன்ற நாமத்தில் சுகம் உண்டு. உனக்கு ஒரு பணம் தேவைன்னா அது யார் கொடுப்பான்னா இயேசு தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? இயேசுக்கு பணன்றது பெரியதே கிடையாது, ரட்சிப்பு தான் பெரியது. அல்லேலூயா. பணம்லாம் நீ கேட்கறது இல்லைன்னு சொல்லவே மாட்டார் பிள்ளைகளுக்கு. புரியுதுங்களா? அதனால் உன்னுடைய தேவைகளை அனைத்தும் இயேசு கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஏன்னா நீ உலகத்தில் பாவமாக இருந்த ஒரு மனுஷனை அவர் என்ன பண்ண ரட்சித்து தத்தெடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தத்தெடுத்த பிள்ளைங்க. அல்லேலூயா. அதனால் இது நமக்கு தெரியணும். நம்ம நம்முடைய அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பனையும் உன் தாய் என்ன பண்ணுங்க கணப்பனும் சொல்லியிருக்கிறாரு. அதே மத்தேயு 10:10 என்ன சொல்லுது பாருங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? தகப்பனையாவது
தாயாவது எண்ணிலும், என்னிலும் புரியுங்களா? தகப்பனையாவது தாயாவது எண்ணிலும் அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா, நான் பாத்திரன் அல்ல, அவங்க பாத்திரம் நல்ல. அல்லையா? அப்போது நீங்கள் இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட பிறகு உன் தகப்பனையாவது தாயாவது அவரை காட்டில் நீ அதிகமாக நேசித்தா என்ன நடக்கும்? ரட்சிப்பு இருக்காது. இல்லை அவரையிலே அதிகமாக நேசித்தா. இப்போது ஆபிரகாம் தன் ஈசாக்கி அதிகமாக நேசித்தான். என்ன நடந்தது? நீ எதை அதிகமாக நேசிக்கிறோ அதை ஆண்டுக்கு பலியாக கொடுத்துடணும். அல்லையா? அதனால தான் என்ன பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவை தவிர அதிகமாக யாரும் என்ன பண்ணக்கூடாது, நேசிக்கக்கூடாது. புரியுங்களா? ஒருவேளை நீ உன்னுடைய டூ வீலர் அதிகமாக நேசித்தா அந்த டூ வீலரை திருடனே அனுப்பி அந்த டூ வீலர் தூக்க சொல்லுவார் முதல்ல. அல்லையா? ஏன் அப்படி சொன்னால் அதுக்கு நீ எவ்வளோ நேரம் கொடுக்குற, அது துடைப்பதுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் கொடுக்குற, ஆனால் எனக்கு என்ன பண்ணல, 1 மணி நேரம் நீ கொடுக்கல. அப்போ ஆண்டவர் இது கவனிப்பார். புரியுங்களா? அதனால தான் அதிகமாய் யாக்கோப்பு தன்னுடைய யோசேப்பை எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அதிகமாய் நேசித்தான். என்ன நிலமாச்சு சொல்லுங்க? ஒரு நாள் அந்த யோசேப்பு தன் தகப்பனை விட்டு வெளியே போகிறதா இருந்தது. அவன் சாம்பலை வாரி தலைமையில் போட்டுக்கின்னு பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 20 வருஷம் என்ன பண்ணுறாரு, 20 வருடங்களாக புலம்பிக் கொண்டிருக்கிறார். என் மகன் போயிட்டானே சொல்லி. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எதை அதிகமாக நேசிக்கிறியோ அது இழக்க வேண்டியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஏசா அதிகமாக கூடை நேசித்தான். என்ன நிலைமை வந்தது? புத்திர பாகத்தை என்ன பண்ணுறது, இழந்து போயிட்டான். அப்போ நீங்கள் வயிற்றுக்காக அதிகமாக வயிற்றை நேசித்தீங்கன்னா பல காரியம் இழக்க வேண்டியதாகிடுது. இல்லை இருக்கா இல்லையா? அதனால தான் எண்ணிலும் அதிகமாக எதையும் என்ன பண்ணாதே, நேசிக்காதே. யூதாஸ் எதை நேசித்தான்? பணத்தை நேசித்தான். என்ன நிலமாயிடுச்சு? ஏன் செத்தான்? பணத்தினால. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அப்போ பணத்து மேலே என்ன பண்ணக்கூடாது, பணம் தேவை, ஆனால் பணம் ஆசை இருக்கக்கூடாது. புரியுங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைபிள் கிளாஸ் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு அதை விட்டுட்டு தூக்க மயக்கத்தின் ஆவி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு வந்துடுது. தூக்கத்துக்கு முதல்ல எடுத்து கொடுக்குறோம். அப்போ பர்மனெண்ட்டாக தூங்க வேண்டியது நிலமாயிடுது சில நேரத்தில். அல்லையா? ஏன்னா அதுக்கு நீ கொடுக்குற. உன் சபையில் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும் போது நீ எதுக்கு முக்கியம் கொடுக்கணும்? சபைக்கு முதல்ல எடுத்து கொடுக்கணும். புரியுங்களா? அப்போது அதை கவனிப்பார் ஆண்டவர். ஐயோ, என் மகன் எனக்கு முக்கியம் கொடுக்குறனாலே என் மகளுக்காக என் மகனுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவர் என்ன செய்வார்? ஒரு சீசன் கேட்குற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் தகப்பனை போய் என்ன செய்கிறேன், நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன். என்ன சொல்கிறாரு? அடக்கம் பண்ணிட்டு வரேன் முதலாவது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மரித்தோர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செய், நீ பின்னாடி வா அப்படின்றாரு. அல்லேலூயா? அப்போ மரித்தோர் அடக்கம் பண்ண என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும். அதாவது மரித்தவர் ரட்சிக்கப்படலை. புரியுங்களா? அந்த மரித்தோர்களை அப்படின்னா மரித்தவனும் அங்கே ரட்சிக்கப்படாதுக்கிறான், அந்த அடக்கம் பண்ண ரட்சிக்கப்படாதுக்கிறாங்க. அவங்க அடக்கம் பண்ணுவாங்க, நீ என் பின்னாடி மரித்து போன ஆத்துமக்களை உயிரோடு எழுப்புறதுக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன்றார். அல்லேலூயா? அப்போ மரித்து போன ஆத்துமக்களை எழுப்புவதுக்கு இயேசு என் பின்னாடி வான்றார். அப்போ என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஆண்டருக்கு முதல் இடத்தை முதல் கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுங்களா? எல்லாத்தையும் நீ கொடுங்க, வானன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு? கர்த்தருக்கு கொடுத்தணும். நீ ஞானஸ்தானம் எடுத்தந்தா, புரியுங்களா, கல்யாணம் முதலா இல்லை ஆலயம் முதலா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒரே டைமில் கல்யாணம் வருது, ஒரே டைமில் ஆலயம் வருது. எதுக்கு போவீங்க? கல்யாணமும் முக்கியமான ஆள், புரியுதுங்களா, ஆலயமும் முக்கியமான ஆள். ஆனால் அதே டைமில் தான் என்ன ஆகுது, கல்யாணம் நடக்குது. காலையிலேயே என்ன செய்வோம்? அதை 1 மணி வரைக்கும் ஆலயம், கல்யாணம் 10 மணிக்கு. என்ன செய்ய முடியாது?
நைட்டு போயிட்டு வந்துடும். அப்போ பாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தர் கல்யாணத்துக்கு உனக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அலௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஆலயத்தில் உனக்கு ஒரு மீட்டிங் நடக்க போகிறது அப்படின்னா, நீங்கள் கல்யாண நோட்டீஸ் கொடுக்குறோன்னு சொல்லணும். ஏற்கனவே எங்களுக்கு இந்த டேட்டில் ஆலயம் இருக்கிறது, என்னை கேட்டு நீங்கள் நோட்டீஸ் அடிச்சிருந்தா நான் வந்திருப்பேன். ஆனால் நீ என்னை கேட்டு என்ன பண்ணல, அந்த நோட்டீஸ் அடிக்கலை. அதுக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவருக்கு தான் முக்கியம். ஆனால் நிச்சயமாக ஆலயத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஒரு நாள் வீட்டை சந்திப்புன்னு சொல்லி நாங்கள் வீட்டிலே வந்து உங்களை சந்தித்து ஜெபம் பண்ணி எங்களால் முடிந்தாலும் உங்களுக்கு ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்கள நம்ம பகைக்க மாட்டாங்க. பகைப்பாங்களா? ஏன்னா எனக்கு முக்கியம் அது. அப்போ அவங்களுக்கு தெரியும் ஆலயம் முக்கியம், கல்யாணம் ரெண்டுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சது. இயேசு முதல்ல, திருமணம் ரெண்டாவதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா திருமணத்துக்குள்ளேயே இயேசு வந்து உட்கார்றாரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு நல்லா தெரிய வேண்டும் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, எதுக்கு முதல் கொடுக்கணும், புரியுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஆலயத்தில் நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டீங்களோ அந்த நாட்களிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன, முதல் இடம் ஆண்டவருக்கு. அது கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆயுஷ் நாட் கூட்டுவார், பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார், வேலைகளை கொடுப்பார், புரியுங்களா? உங்கள் தேவையில் இருதயத்துக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் ஒன்றிலையும் உங்களை குறைய வைக்கவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும், புரியுங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் யாரெல்லாம் வந்து ஆண்டுக்கு முதல் இடத்தை கொடுத்தாங்களோ அவங்களாம் வந்து பெரிய பெரிய ஆட்களாக மாற்றினார், புரியுங்களா? அண்ணாளுக்கு ஒரே பிள்ளை பிறந்தது ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்துட்டாங்க, ஆலயத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க, புரியுங்களா? அதே ஆலயத்தில் ஏலியும் இருக்கிறாரு, அதே ஆலயத்தில் சாமுவேலும் இருக்கிறார், அதே ஆலயத்தில் ஏலி பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஏலில் பிள்ளைங்க கெட்டு போயினே இருக்குது, அதே ஆலயத்தில் சாமுவேல் வளர்ந்துக்கினே இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னா, சாமுவேல் புத்தி உள்ள மனுஷனாக காணப்பட்டான், மற்ற ஏலின் பிள்ளைங்க புத்தி இல்லாத காணப்பட்டாங்க. பார்த்தீங்களா? புத்தி உள்ளவர்களிடத்தில் எண்ணெய் இருந்தது, புத்தி இல்லாத இடத்துல என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. அப்படின்னா அபிஷேகம் இல்லை. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கணும்னா, புரியுங்களா, இங்கே ரெண்டு கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. எல்லாமே எப்படி இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே, விசுவாசத்தினாலே, புத்தி சொல்லுவதில், ஆலோசனை கொடுப்பதில், ஒருவருக்கு ஒரு ஜெபம் பண்ணுவதில் பட்சமாக இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஒரு ஜெபம் சபையார் ஜெபம் பண்ணால் நிச்சயமாக ஆண்டவர் அதை விடுதலாக்கிறாரு. 4 பேர் ஒருமனப்பட்டாங்கன்னா எப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களும் வேகமாக பெற்றுக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சபையை வச்சிருக்கிறாரு. சபையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் உண்டு. அல்லேலூயா. அதனால் நம்முடைய தேவைகள் எது இருந்தாலும் நீங்கள் எழுதி கொடுத்து எல்லா ஜெபத்தையும் பண்ணும் போது கர்த்தர் எல்லாத்துக்கும் விடுதலை தருகிறார். ஜெபத்தை குறைக்கணும் அப்படின்னா சத்தியத்தின்படி வாழ்ந்தாவே அதுவே நமக்கு எல்லாம் நிறைவாக மாறுது. அல்லேலூயா. நீ ஆண்டோடைய சித்தத்தை கரெக்டாக செய்தால், புரியுதுங்களா, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுற, வசனத்துப்படி வாழறனா நீ கேட்காதே உன் தேவைகள் சந்திக்கப்பட்டுரும். அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்னு அதன் காலத்தில் ஆண்டு கொடுப்பார். கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அதனால தான் என்னிலும் அதிகமாக யாரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நேசிக்கவே கூடாது, புரியுங்களா? நீங்கள் மற்றவங்களை நேசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவரை நல்லா நேசிக்கணும், ஆண்டவருக்கு நல்ல இடத்தை கொடுக்கணும், ஆண்டவரோடு பேசணும், அவருடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஏன்னா இந்த பொதுவான ரட்சிப்பு, புரியுங்களா, அதுக்கு கீழே யார் இருக்குதுன்னா அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான், அதை தடை பண்ணுவான். அதனால்தான் பாவ தண்டனையிலிருந்து நம்மளை தப்பி வைக்கிறார். என்ன தண்டனை? பாவ தண்டனை. உலகத்தில் 3 காரியம் இருக்கிறது பிசாசுக்கிட்ட. 1 பாவ தண்டனை, எழுதி கொள்ளுங்க. 1 பாவ தண்டனை, 2 பாவ வல்லமை, 3 பாவ உலகம். எழுதிட்டீங்களா? நம்பர் 1 பாவ தண்டனை, 2வது பாவ வல்லமை, 3வது பாவ உலகம். புரியுங்களா? பாவ தண்டையிலேருந்து தப்பிக்கிறது தான் ரட்சிப்பு. தண்டையிலேருந்து தப்பிச்சிட்டோம்,
பாருங்கள், அந்த வசனம் போட்டிருக்குது. 2:4 வாசிக்கலாம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, புரியுங்களா? எந்த பெரிது, எப்படி சொல்கிறாரு? இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து பேசுகிறாரு. இந்த பெரிதான ரட்சிப்பு குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? கவலையோடு இருக்கணுமா? அல்லேலூயா. ஏன் கவலையோடு இருக்கணும்? இந்த ரட்சிப்பு யாரெல்லாம் பெறலையோ அவங்கள பார்த்து நீங்கள் கவலையாக இருக்கணுன்றார். கவலைப்படணுமா படக்கூடாதா? ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்து குறித்து கவலைப்படாத, அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன், உணவு உடுத்த உடைகள் இருக்கணும். ஆனால் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கணுமா? கவலையோடு இருக்கணும். அப்போ உங்களை கேட்கும் போதெல்லாம் அவங்க கேட்பாங்க, ஏன் நீ கவலையாக இருக்கிறனா? நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலையே. அல்லேலூயா. ஏங்க அப்பா நீங்கள் வந்து இப்படி கவலையாக இருக்கிறீங்கன்னா நீ ரட்சிக்கப்படலையே. சரிங்களா? அப்போது ரட்சிக்கப்படுகிற நாட்கள் வரைக்கும் என்ன செய்யணுமா? கவலையோடு இருக்கணுமா? கவலை அற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளலாம்? அப்போ கவலை ஏன் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆத்மா நமக்கு தேவை. புரியுங்களா? வேறு எதை குறித்து கவலையப்படாதே, ஆனால் இதை மற்ற கவலையாக இருன்றாரு. ஏன்னா ரட்சிப்பு என்பது இவ்வளோ பெரிதான ஒரு தண்டனை. அந்த தண்டனை சிக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர் சிலுவைக்கு போகிறார். புரியுங்களா? சிலுவைக்கு போய் அந்த தண்டனையிலேருந்து நம்மளை மீட்டு எடுத்துட்டார். புரியுங்களா? இன்றைக்கி நமக்கு தண்டனை கிடையாது, ஆனால் இன்னும் எத்தனை பேருக்கு தண்டனை இருக்குது. அப்போது இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க, உங்கள் ஊரில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, புரியுங்களா? இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் வருதுன்னா அவங்க பேரெல்லாம் குறிச்சின்னு வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அன்பின் விருந்து கொடுத்து அன்பின் உடையை கொடுத்து அன்பினாலே நம்ம அவங்களுக்கு நேசிக்கும் போது அந்த ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. இதுதான் வந்து கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஒரு நல்ல ஏழை எளியவர்களை கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு போய் நற்கரிகளை செய்யணும். நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் செய்யும் போது ஆண்டவர் ஒரு வருஷம் பார்ப்பார், 2வது வருஷம் பார்ப்பார், 3வது வருஷம் ஆண்டவர் அதனுடைய தேவைகள் நமக்கே கொடுத்து செய்ய வைப்பார். அல்லேலூயா. அப்போ இதுதான் நற்கிரியை. ரட்சிப்புக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் நம்மளால் முடிந்த அளவுக்கு கவலையாக இருக்கிற நம்ம கவலைப்படுறோம், ஐயோ அந்த ஆத்மா ரட்சிக்கப்படலையே. ஏன்னா கூட ஒரு கூட்டத்தை கொண்டு வர சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? கூட. அதனால் இந்த பாவ தண்டலேருந்து தப்பிச்சிட்டோம், நம்ம தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு நமக்கு இன்னொன்று வச்சிருக்கிறாரு இந்த உலகத்தில், அதை தான் பாவ வல்லமை. அல்லேலூயா. பாவ தண்டனை தப்பிச்சிட்டு வெளியே வந்துட்டோம், ஆனால் பாவ வல்லமைன்றது ஒன்று இருக்கிறது. பாவ வல்லம்னா என்ன? பாவ வல்லம்னா என்ன? ரட்சிக்கப்பட்டுட்டோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு புரியுங்களா, இந்த உலகத்தில் ஒரு பாவ வல்லம் இருக்குது. அது என்ன வல்லமை சொல்லுங்கம்மா? நம்பர் 1 விபச்சாரம், நம்பர் 2 வேசித்தனம், நம்பர் 3 போத வஸ்திரம், குடி, வெறி, களவு, கசப்பு, இப்படி பல வகையாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் என்ன செய்யுது? நம்மளை நேரிடத்துக்கு நம்ம என்ன பண்ணுது? அது எப்படியாவது இந்த ஐயாவை தள்ளிடணும், இந்த அம்மாவை தள்ளிடணும், அந்த அம்மாவை தள்ளிடணும், எப்படியாவது பாவத்தில் தள்ளணும். பிசாசு என்ன பண்ணுவான்? முயற்சி பண்ணினே இருப்பான். அல்லேலூயா. மரணம் சந்திக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த பூமியில் பாவம் ஒன்று இருக்குது. அதை மேற்கொள்வதற்கு நம்பர் 1 ஆண்டவர் சொல்கிறாரு, அதை மேற்கொள்வதற்கு 3 ஆயுதங்களை நாம் ஆயத்தமாக வச்சுக்கணும். எத்தனை ஆயுதம்? நம்பர் 1 பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டிருக்க வேண்டும். நம்பர் 2 வேதத்தை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. வேதத்தை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நம்பர் 3 ஆலயத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. உங்களுடைய ஆலயத்தை விட்டுவிடக்கூடாது. இந்த 3ல் இதுதான் அந்த பாவ வல்லமை மேற்கொள்ளக்கூடிய
ஒரு நல்ல ஆயுதங்கள், 3 ஆயுதங்கள் சொன்னேன். நம்பர் 1 பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், நம்பர் 2 வேத வசனங்கள், நம்பர் 3 உன்னுடைய ஆலயம். ஹல்லேலூயா. இந்த 3மே உனக்கு எப்போதுமே உனக்கு கண்ணுக்கு முன்னாடியே இருக்கணும். இது இல்லை அப்படின்னா நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய யோசனைகளிலே, நம்முடைய நினைவுகளிலே பிசாசு புகுந்து விடுவான். முதல் பிசாசு எங்கே புகுந்தான்? சர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். எங்கே புகுந்தான்? சர்ப்பத்துக்குள்ளே புகுந்தான். நம்பர் 2 செகண்ட் பிசாசு எங்கே புகுந்தான்? யூதாசுக்குள்ளே புகுந்தான். அல்லேலூயா. எங்கே புகுந்தான்? 3வது எங்கே புகுந்தான்? 3வது ஏமாந்து இருக்கிறக்குள்ளே புகுந்துருவான். அல்லேலூயா. நீங்கள் ஏமாந்தா உங்களுக்குள்ளே புகுந்துருவான். அதனால தான் என்ன பண்ணுறது? மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பாவ வல்லமை மேற்கொள்வதற்கு எத்தனை ஆயுதம் வேணும்? 3 ஆயுதம். என்னென்ன ஆயுதம்? பரிசுத்த ஆவியானவர், வேத வசனம், தேவனுடைய ஆலயம். இந்த 3த்துக்கு நீ இடம் கொடுத்துட்டுனா உன்னுடைய லைஃப்பில் நித்திய ஜீவன் பக்கா உண்டு. அல்லேலூயா. ஏன்னா நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள விடவே மாட்டான் சாத்தான். நீ பாவ தண்டலேருந்து தப்பிச்சு வந்தாலும் பாவ வல்லமையினால் உன்னை மேற்கொள்ளுன்றது அவன் என்ன செய்வான்? 4 சைடு என்ன செய்வான்? நம்முடைய கண்கள் மூலமாக, நம்முடைய வாயின் மூலமாக, நம்முடைய நாவின் மூலமாக, நம்முடைய உதடின் மூலமாக, நம்முடைய பேச்சின் மூலமாக, நம்முடைய சொல்லின் மூலமாக, நம்முடைய சிந்தனை மூலமாக, நம்முடைய கிரியை மூலமாக, நம்முடைய நடத்தின் மூலமாக, நம்முடைய செய்கை மூலமாக, நாம் போட்டிருக்கிற உடையின் மூலமாக, நாம் கட்டுகிற வீட்டின் மூலமாக, நாம் வாங்குகிற சம்பளத்தினால நமக்குள்ளே அந்த மேட்டுமை வர வச்சிருவான். அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ளே நான் என்ற மேட்டுமை வந்துருச்சுன்னா அது பிறகு அவங்க தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு பெருமை வந்துடுச்சுன்னா அந்த பிறகு அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா பெருமுள்ள வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அவரே எதிர்த்து நிற்கிறார். அதனால் பெருமைன்றது பிசாசனுடைய ஒரு ஆயுதம். மேட்டுமை என்பது பிசாசனுடைய ஆயுதம். அவைகளை என்ன செய்யணுமா? இந்த வசனத்தை கொண்டு, அபிஷேகத்தை கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து இது 3 அதை என்ன செய்யணும்? விரட்டி அடிக்கணும். அல்லேலூயா. வசனத்தில் நீ வளர்ந்துக்கினே இருந்தீங்கன்னா சத்தியம் உனக்குள்ள வளர வளர உன்னை விடுதலாக்கினே இருக்கும். பிசாசுக்கு ஒரு பயம் வந்துடுது. உன் ஜெப நேரத்தை அதிகப்படுத்தினா பிசாசர் ஒன்றுமே பண்ண முடியாது. உன் ஆலயத்தை நீ விட்டு விடாதபடிக்கு ஒழுங்கும் கிரமமாக தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். ஒன்று, நீ உன் ஆலயத்தை விட்டுவிடக்கூடாது. பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனங்களுக்கு நேரம் கொடுத்துக்கினே இருக்க வேண்டும். உன் ஜெப நேரத்தை பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீ இந்த போத வஸ்துக்கத்துக்கோ இல்லை கண்கள் இச்சைகளுக்கோ மாம்சத்தின் இச்சைகளுக்கோ ஜீவனத்தின் பெருமைக்கோ நீ விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? இந்த கடைசி நாளுக்களே பாதுகாப்பார். ஆண்டுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதமானாலும் நமக்கு மரணம் சீக்கிரமாக நெருங்கினால் நாம் பரிசுத்தோடு மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது தானவே வராது. பாவம் தானாக வரும். பாவம் நம்மை தேடி வரும். ஆனால் பரிசுத்தம் நம்மளை தேடி வராது. அல்லேலூயா. பாருங்கள், பாவம் என்ன செய்யும்? அடிக்கடிக்கு எட்டி எட்டி பார்க்கும். புரியுங்களா? ஆனால் பாவத்து பக்கம் ஓடுற ஜனங்கள் தான் அதிகமாக இருக்குது. பரிசுத்தத்துக்கு பக்கம் ஓடி வர ஜனங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால தான் பாவம் செய்கிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள், ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. ஜெபத்தில் அதிகமாக நேரத்தை கொடுக்குறவங்களுக்கு பாவம் உணர்வு வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. எப்போதே நம்ம இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் வரைக்கும் எப்பவுமே நம்முடைய சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு, நம்முடைய ஆவிக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கினே இருக்கணும். என்ன செய்யணும்? வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வேலை செய்யனே இருக்கணும். சும்மா இருக்கிற கிளாஸ் எடுத்துக்கு இங்கே இருக்கிற கிளாஸ் எடுத்து அங்கே வைக்கணும், அங்கே இருக்கிற கிளாஸ் எடுத்து இங்கே வைக்கணும், இங்கே இருக்கிற தட்டு எடுத்து அங்கே வைக்கணும், அங்கே இருக்கிற தட்டு எடுத்து போயிட்டு என்ன பண்ணணும்? வேலை கொடுத்துனே இருந்தீங்கன்னா சரீரத்துக்கு என்ன இருக்காது? இச்சைக்கு இடம் கிடைக்காது. அல்லேலூயா. மாய் சும்மா இருந்துச்சுன்னா
உடனே வாயில் ஏதாவது ஒரு சோத்திர பலி என்ன பண்ணணும்? செலுத்திக்கினே இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, இந்த சாப்பாடு செய்ததுக்கு சோத்திரம், குளிச்சுட்டு வந்ததுக்காக சோத்திரம். அல்லேலூயா. வீட்டை பெருக்கிறதுக்காக சோத்திரம், புரியுங்களா, பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்புறதுக்காக சோத்திரம். அப்படியே நீங்கள் சோத்திரம் சொல்லிக்கினே இருந்தீங்கன்னா பிசாசுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா ஒரு முறை சோத்திரம் சொன்னால் பிசாசு எரிதுன்னு ஓடுறான். அதனால தான் நம்ம பாருங்கள், சிலவங்க யாருன்னா பார்த்து சோத்திரம் சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல? ஏற்கனவே பிசாசு அவங்களை கட்டி வச்சிருக்கிறான். பிசாசு அவங்களே கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் நம்மளை என்ன பண்ணிக்கிறான் ஆண்டவரே? விடுதலையோடு வாழறோம். அதனால தான் நம்முடைய நேரங்கள் ஏதாவது கிரியை செய்யணும், நற்கிரிகளை ஏதாவது ஒரு வாயில் துதி செலுத்தினே இருக்கணும். நம்முடைய மனசில் நெகட்டிவான சிந்தனைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. புரியுதுங்களா? டக்குன்னு படுத்து தூங்கினே இருப்பீங்க, யாராவது 10 வருஷத்துக்கு முன்னாடி பாவம் முன்னாடி வந்து நிற்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி செய்த பாவம் வரும். போன வாரம் நீ செய்த தவறுகள் வந்து முன்னாடி நிற்கும். அதனால் தன் பாவங்களை அறிக்கை செய்து என்ன பண்ணணுமா? விட்டுவிட வேண்டும். புரியுங்களா? போராடணும். சும்மா பாவம் போவாது, மனசில் அப்படியே மறுபடியும் நம்மளை வந்து அது என்ன செய்யும்? மாம்சம் இழுக்கும். புரியுங்களா? அதனால் என்ன செய்யணும்? தன் பாவங்களை என்ன செய்யணும்? அறிக்கை செய்து அதுக்கு வெறுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடணும். புரியுங்களா? ஒரு சகோதரியை பார்த்தால் என்ன செய்யணும்? ஞானம் என்ன செய்யுமா? யாருக்குள்ள ஞானம் இருக்குதோ அவங்க பார்க்குறவங்களாம் சகோதரின்னு சொல்லுமா. என்னது? ஒருத்தருக்குள்ள ஞானத்தில் வளர்ந்துட்டிங்கன்னா பார்க்குறலாம் என்ன பார்க்குவேன்? ஞானம் சகோதரின்னு சொல்லுமா, சகோதரன் சொல்லுமா? நாம சகோதரி ஞானம் ஒருத்தருக்குள்ளே இருந்தால் பார்க்குறவங்களாம் சகோதரி சகோதரனை தெரியுமா. ஆனால் ஞானம் ஒருத்தருக்குள்ளே இல்லை அப்படின்னா பார்க்கறதானே எப்படி தெரியுமா? தப்பான எண்ணம் வருமா. புரியுங்களா? புத்தி ஒருத்தருக்குள்ளே இருந்தால் என்ன செய்யுமா? புத்தி ஒருத்தருக்குள்ளே என்ன இருந்தால் மற்ற பார்க்கலாம் என்ன எப்படி பார்க்குமா? இல்லை. புத்தி உனக்குள்ளே இருந்தால் இனத்தால்னு சொல்லுமா. என்னது? இனத்தால். ஞானம் இருந்தால் சகோதரின்னு அப்படின்னு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நீ போய் வாசிங்க. அல்லேலூயா. அப்போ வேதத்தில் இதெல்லாம் எதுக்கு எழுதுனா இந்த ஞானத்தில் வளர வளர தேவ பயம் பெருகினே இருக்கும். தேவ பயம் ஞானத்தின், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு நீங்கள் முடிவாக பயப்பட என்ன ஆகுது? ஞானத்தில் வளர்ந்துனே இருக்கிறீங்க. தேவ ஞானத்தில் வளர 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 பார்க்குறோன்னா எப்படி தெரியும்? சகோதரிகளாக தெரியும். தீத்து 1:15 வாசிக்கும் போது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். பாருங்க, சுத்தம் உள்ளவர்களுக்கு பார்க்கறதெல்லாம் சுத்தமா இருக்குமா. அல்லேலூயா. ஒருத்தருக்குள்ள சுத்தம் வந்துச்சுன்னா பார்க்கறதெல்லாம் எப்படிமா தெரியும்? திறனை பார்த்த விட அவனுக்கு சுத்தமாக தெரியுமா? ஏன் சொல்லு? இவங்க பார்வையை சுத்தமாகுதுமா. அவன் திருடன் நிற்கிறான் முன்னாடி, இவருக்கு எப்படி தெரியுமா? சுத்தமாக தெரியுமா? ஏசுக்கிட்ட ஒரு விபச்சாரி வராங்க. ஆனால் ஏசு பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு? விபச்சாரியை பார்க்கல. எப்படி பார்த்தாங்க? மரியாதை மகளாக பார்த்தாங்க. ஏன் பார்த்தாரு? அவர் சுத்தமாக இருந்ததுனால பார்க்கறதுலாம் மகளாக தெரியுது. அல்லேலூயா. நம்ம பாருங்கள், அவங்க விபச்சாரி சொல்லி கொன்றே போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஒரு முறை தவறு செய்துட்டாங்க, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அவங்கள சபை கொண்டு வந்துட்டார். அவங்கள மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? அதே தவறு மறுபடியும் சுட்டி காட்டக்கூடாது. ஒரு தண்ணி அடிச்சுட்டு இருந்தார், மனம் திரும்பிட்டார், வந்துட்டார். மறுபடியும் தண்ணியை சொல்லினா இருந்தால் சின்ன சத்துரு அவன் மேலே ஏறிடுவான். அதனால தான் சுத்தம் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்குமா? சகலமும். உன் மனசு சுத்தமாக இருந்தால் பார்க்கறதெல்லாம் சுத்தமாக இருக்கும். ஏன்னா உன் மனசு ஒரு லைட் மாதிரி. அல்லேலூயா. இந்த லைட்டுக்குள்ளே ஒருத்தர் இருட்டிலேருந்து வராரு. இது லைட்டுக்குள்ளே வந்திருக்க எப்படி ஆகிடுவார்? அவர் வெளிச்சமாக ஆகிடுவார். அப்போ நீ வெளிச்சமாக இருந்தால் பார்க்கறதுலாம் உனக்கு வெளிச்சமாக இருக்கும். புரியுங்களா? உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் அவங்களுக்குள்ள பிரதிபலிக்குமா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ சுத்தமாக வந்துட்டா
நீ உங்ககிட்ட யார் வந்தாலும் சுத்தமாகிடுவாங்க. ஆனால் உங்கள் எண்ணமே அசுத்தமாக இருந்தால் பார்க்குறலாம் எப்படி இருப்பாங்க? எப்பவுமே நீ அசுத்த எண்ணத்திலேயே பார்த்துட்டு இருப்பேன். அதனால அவங்கள நீ ரட்சிப்பின் வழியாக நடத்தவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் நீ சுத்தமாகு. சுத்தம் 30% எழுதிங்க. சுத்தம் 30%, பரிசுத்தம் 60%. சுத்தம் 30%, பரிசுத்தம் 60%, உத்தமம் 100%. என்ன சொன்னேன் நான்? சுத்தம் 30%, ஆமாம், பரிசுத்தம் 60%, உத்தமம் 100%. சுத்தம் சரீரத்தில் இருக்க வேண்டும். சுத்தம் எங்கே இருக்கணும்? சரீரத்தில் இருக்க வேண்டும். பரிசுத்தம் உன் ஆவியில் இருக்க வேண்டும். உத்தமம் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். எழுதுங்களா? சுத்தம் எங்கே இருக்கணும்? சரீரத்தில் 30% சுத்தமாக இருக்கணும். புரியுங்களா? பரிசுத்தம் உன்னுடைய ஆவில பரிசுத்தம் இருக்க வேண்டும். எத்தனை பர்சன்ட்? 60%. உத்தமம் 100% இருதயத்தில் இருக்க 100% இருதயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? 100% இருதயத்தில் உத்தமமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் இருக்க சொல்லிட்டு அந்த பரிசுத்தம் உத்தமனாக மாறணும். உத்தமனானவருக்கு நீ உத்தமனாக இருக்கு இன்னும் உத்தமனாக இருந்து சொல்ல, உத்தமனாக இருந்தால் போதும் அப்படின்னு 17:1 வாசிக்கிறான். ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதானது போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க எப்படி சொல்றாரு, உத்தமனாயிரு. எப்ப கேட்கிறாரு? 99வது வயசுல கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்போ 75வது வயசுல அவன் சுத்தமா இருந்தான். 90வது வயசு வரும்போது அவன் பரிசுத்தமாக மாறி இருக்கிறான். இப்போ நீ உத்தமனாயிரு மகனே, ஏன்னா ஒரு பிள்ளை பெற்றெடுக்கணும். அல்லேலூயா. அடுத்த வருஷம் நான் வரும்போது என்ன இருக்கணும்? உனக்கு கையில் ஒரு குழந்தை இருக்கும். அவன் நீங்கள் உத்தமனாயிருன்றாரு. அவன் ஏதோ உத்தமத்துக்கு கொஞ்சம் குறையாக இருந்தான். ஆனால் அந்த உத்தமத்துக்கு வா. நமக்குள்ளே ஆண்டவர் சொல்கிறாரு, போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோம்? சுத்தமாக இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம், இந்த வருஷத்தில் நீங்கள் பரிசுத்தமாக இருந்திருக்கலாம். அடுத்த வருஷம் நீங்கள் வரும்போது எப்படி இருக்கணும்? உத்தமத்துக்குள்ளே போயிடணும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். பரிசுத்தத்துக்கு துணைன்னு சொல்லலை, ஆனால் உத்தமனுக்கு துணைன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ உத்தமனாக ஆகிட்டால் கர்த்தரே துணையாக இருப்பார். உத்தமனாக இருக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா உத்தமன் என்பது யோபு எப்படி இருந்தாரா? ஒன்று வாசிங்க. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாயிருந்தான். ஏன் அவன் உத்தமனா இருந்தானா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவனோடு பேசுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், தேவனு பயந்தவனாக இருந்தான், நற்சாட்சி பெற்றிருந்தான். அதே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு தன் பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு? எங்காவது விருந்துக்கு போயிட்டு வந்தால், எங்காவது கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம், புரியுதுங்களா? அங்கே போன பிறகு நமக்கு ஒரு பீஸ் குறைவாக கிடைக்கலாம், ஒரு பீஸ் எல்லாத்தையும் போகலாம். அப்போது அவங்கள பார்த்து அவங்கள மட்டும் அவங்க அதிகமாக கவனிக்கிறாங்க, நம்மளை என்ன பண்ணல கவனிக்கலை அப்படின்னு பேசி வருதா இல்லையா? அப்போ உடனே அங்கே என்ன பாவம் வந்துடுது. இப்படி ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள், யோபு சொல்கிறாரு, என் பிள்ளைகள் ஒருவேளை விருந்துக்கு போய் வரும்போது எப்படி இருந்திருக்கலாம்? தன் இருதயத்தை ஆண்டவரை தூஷித்திருப்பார்களோ என்று அப்படி சொன்ன தூஷித்தானே. அப்போ என்ன சொல்கிறார்? உடனே அவங்களை அழைத்து கொண்டு வந்து அதிகாலை நேரத்தில் என்ன பண்ணுறாரு? எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளை பெயர் சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்குது, அது எப்படி போயிட்டு வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பிள்ளையே
நீர் உம்முடைய ரத்தத்தினால் கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தமாக்குன்னு எத்தனை தாய் சொல்கிறாங்க இன்னைக்கு? எத்தனை தாய் சொல்கிறோம்? என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்திருக்குது, அங்கே என்ன நடந்தது எனக்கு தெரியாது, ஆனால் நான் பலி செலுத்திடுறேன். உத்தமனுக்கு தான் அந்த வேலை தெரியும். ஒருத்தர் உத்தமனாக இருந்தால் என்ன செய்யணும்னு அடிக்கடிக்கு என்ன பண்ணோம், கரெக்டாக செய்திருவாங்க. நம்ம உத்தமனாக மாறாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, மற்றவங்கள அந்த உத்தமன் வழியை நடத்துவதுக்கு பிரயாசப்படணும்ல. அப்போ தினந்தோறும் என்ன பண்ணியிருக்கிறாரு யோபு? தன் பிள்ளைகளுக்கு கருத்தோடு அந்த வேலையை செய்திருக்கிறாரு. அதிகாலை எழுந்து பாருங்க, அதிகாலை எழுந்து என்ன பண்ணுறாரு? இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை சர்வாங்க தகன பலி அவன் செலுத்திக்கினே வருகிறான். இப்படி அவன் ஒவ்வொரு நாளும் செய்து தன் பிள்ளைகளை பரிசுத்தமாக, ஏற்கனவே பரிசுத்தமாக இருக்கிறாங்க, சொல்லுங்க, பரிசுத்தமாக இருக்கும்படி அவர்களுக்கு என்ன பண்ண என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி, பாருங்க, அவர்களை அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து, பாருங்க, பரிசுத்தப்படுத்தி அதிகமாக எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் உத்தமனா மாறுவதற்கு இலக்கத்தின்படி என்ன பண்றாரு? சர்வாங்க தகன பலி எடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே ஒரு உத்தமன், புரியுங்களா? ஒரு தகப்பன் வந்தால் டாக்டராக இருந்தால் அந்த பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கும்போதே டாக்டர் வழியாக என்ன பண்ணுவாங்க, அவங்கள எப்படியாவது நடத்தி கொண்டு வந்துடுவாங்க. டீச்சராக இருந்தாங்கன்னா டீச்சர் வழியில் நடத்துவாங்க. புரியுங்க? ராஜா இருந்தால் ராஜாவின் வழியில், புரியுங்களா? ஒரு அரசியல்வாதி இருந்தால் அரசியல் வழியிலேயே நடத்துவாங்க பிள்ளைங்களை. புரியுதுங்களா? நம்ம தேவனுடைய பிள்ளை, நம்ம ஆண்டோட பிள்ளைங்க, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் இல்லைன்னா நாம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் எதுக்கு அடுத்த நம்ம கிறிஸ்துவன்றோம். அப்போ கிறிஸ்துவ போல வாழ்ந்து காட்டிடணும். கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஒரு மாமரத்தில் மாமரம் எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டாக இருக்கும், புரியுங்களா? அப்போது அந்த மரத்தில் பழம் அவ்வளோ டேஸ்ட்டுன்னா அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது 10 பேர் மனம் திரும்புகிற அளவுக்கு இருக்கிறோமா? நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். இன்றைக்கி வித்தியாசம் இருக்குதா? அவங்க சண்டை போட்டால் நம்ம சண்டை போடுறோம், அவங்க திட்டினா நம்ம திருப்பி திட்டிடுறோம், அவங்க கடன் கொடுத்தா நம்ம கடன் வாங்குகிறோம், நம்ம கடன் வாங்கினா அவங்க கடன் வாங்க வைக்கிறோம், அவங்க வியாதிப்பட்டால் நம்ம வியாதியாக காட்டுறோம், அவங்க இடுப்பு வலி சொன்னால் நம்ம மூட்டு வலின்றோம், அவங்க மூட்டு வலியை சொன்னால் நம்ம தலைவலின்றோம், அவங்க வேலைன்னு சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணுறோம், எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு வேலை இல்லை அப்படின்றோம். புரியுங்களா? நிறைவானது வரும்போது குறைவானது ஒழுங்குவது. இயேசு உள்ளே வந்துட்டார்னா அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நானே நடத்துவேன் உங்களன்றார். அவருடைய கரத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம்? பயப்படாத வாழ்வோம். எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டருக்கு மட்டும் தான் பயப்படுவோம், உலகத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், பிசாசுக்கு பயப்பட மாட்டோம், கடனுக்கு பயப்பட மாட்டோம். இந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட மனுஷன் வந்து உன் வீட்டையே எடுத்துக்க சொன்னாலும் பயப்பட மாட்டான். என் இயேசு சொல்லாதவரைக்கும் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயினார். அல்லேலூயா. அப்போது பரிசுத்தம், சுத்தம், பரிசுத்தம், உத்தமத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருந்துக்கணும். அதுதான் பைபிள் கிளாஸ், அதை தான் வேத பாடகம். நம்ம எதுக்கு படிக்கிறோம்? நம்ம எல்லாம் சத்தியத்தில் வழிநடத்தப்படணும். நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். 2வது செக்ஷன் உங்களுக்கு சத்தியத்தை எப்படி கற்றுக்கொள்ள போகிறோம், புரியுங்களா? அந்த வழி கட்டி கொடுப்போம். இப்பொழுது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறோம்? சத்தியனா என்ன, அன்புனா என்ன? ஒருத்தருக்குள்ள அன்பு இருக்க வேண்டும். அது 30% அன்பு. எழுதிக்கொள்ளுங்க. அன்பு 30%, பூரண அன்பு 60%, பரிபூரண அன்பு 100%. அல்லேலூயா. அன்பு 30%, பூரண அன்பு 60%, பரிபூரண அன்பு 100%. அல்லேலூயா. அப்போது நீங்கள் அன்பாக இருக்கிறேன்னு கேட்டால் நான் அன்பு இல்லைங்க, நான் பூரண அன்புகளை வளர்ந்துருக்கிறேன், இன்னும் அன்புலேயே பேசினுக்கிறேன் அப்படின்னு கூடாது. அல்லேலூயா. அன்புக்கும் பூரண அன்புக்கு என்ன வித்தியாசம்? அன்பாக இருக்கும் போது கொஞ்சம் பயம்லாம் வரும் நமக்கு. அல்லேலூயா. ஆனால் பூரண அன்பு வரும்போது பயத்து புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தானாகவே பயத்தை என்ன பண்ணிடும்? நீ எதை குறித்து பயப்படாதே, உன் மரண பயம் வராது, நீ இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வே, பயப்படாதே. புரியுங்களா?
பயப்படுகிற பிசாசனை பயப்படுத்தினே இருப்பான். ஆனால் நீ பூரண அன்பு உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா, நீ உன்னுடைய மாமியாரை பார்த்து மாமியாரை திட்டினா கூட உனக்குள்ளே பூரண அன்பு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாமியாரே பூரண அன்போடு நேசிப்பீங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணும்? அந்த அம்மாவுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி ஒரே ஓட்டம் ஓடிடும். அல்லையா? மறுபடியும் அவங்க உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? மகள் போல பேசுவாங்க. என்னடா எவ்வளோ திட்டினா அவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க பூரண அன்பை வெளிப்படுத்துகிறார்களே. அப்போ பெண்கள்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நாள் மாமியார் வீட்டுக்கு போக போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்த மாமியாரை பார்த்து அவங்க எவ்வளோ உங்களை பலவீனப்படுத்தினாலும் அவங்கள அன்பு தான், பூரண அன்பினாலே அந்த வீட்டை கட்டி எழுப்பணும். அல்லையா? அப்போ அன்பினாலே, பூரண அன்பினாலே, பரிபூரண அன்பினாலே, அதை தான் மத்திய 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பாருங்க, அவர் பூரண சர்க்குணா இருக்கிறது போல நம்ம எப்படி இருக்கணும்? பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. அப்ப 44ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். பாருங்க, உங்கள் சத்துருக்களை என்ன செய்ய சொல்றாரு? சிநேகியுங்கள். சிநேகனா என்ன அர்த்தம்? நேசிக்கிறது என்னது? அதான் நேசிக்கிறது, சிநேகிக்கிறது, அன்பு செய்கிறது, இதெல்லாம் ஒன்று தான். ஆனால் என்னன்னா, ஆமாம், அப்படின்னா நீங்கள் சத்துருக்களை நேசிக்கணும். புரியுங்களா? பிசாசை நேசிக்கக்கூடாது. புரியுங்களா? யாரை நேசிக்கணும்? சத்துருக்களை நேசிக்கணும். புரியுங்களா? அப்போது நம்ம வீட்டாக தான் நமக்கு சத்துரு. அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவங்கள அதிகமாக நேசித்துக்கினே இருக்கணும். புரியுங்களா? நேசித்தனை எதுக்கு நான் நேசிக்கணும்னா, அவங்க பின்னாடி நமக்கு விரோதமாக பேசுகிற ஆவி இருக்கும். நீங்கள் நேசிக்கும் போது அந்த ஆவி தானாக போயிடுது. நீங்கள் இயேசு நாமத்தில் போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கள நேசிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? அந்த ஆவி தானாக அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுது? போயிடுது. அதனால தான் ஆண்டவர் அன்பினாலே சபையை கட்டினார். பூரண அன்பினாலே சபையை கட்டுறாரு. அது பிறகு அதிக அன்பினாலே, அப்புறம் பரிபூரண அன்பினாலே எல்லாவற்றையும் சர்க்குணமாக இருந்து வேலை செய்து முடித்தார். அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்? தானாகவே விலகிடுறான். புரியுங்களா? நேசிக்கிறதுனால பிசாசு என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, தப்பான காரியத்தை கொண்டு வர முடியாது. அப்போ நேசம் தான் மிக அவசியம். அதனால தான் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறவங்களை பற்றி என்ன பண்ணோம்? ஆசீர்வதி. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றாரு சபிக்கிறவர்களை ஆசீர்வாதம்? ஏன் சொன்னாரு சொல்லுங்கம்மா. ரட்சிக்கப்படாத ஒருத்தர் யாராவது உங்களை சபிக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த சாபம் உங்களுக்கு நேரிடுமா நேரிடாதா? சாபத்து தகுதியாக இருந்தால் தான் நிறைவேறும். சிலவங்க சொன்ன பிறகு அதே பயம் வந்ததில்ல. அதான், அதாவது யார் இந்த ரட்சிக்கப்படாதவங்க யார் எவ்வளோ சபித்தாலும் அது அவங்களுக்கு நேரிடாதான். ஏன் சொல்லு? அவங்களுடைய நாவில் மரணமும் இல்லை, ஜீவனும் இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படாத நாவும் செத்துப்போன நாக்காக இருக்குமா? அல்லேலூயா. அந்த செத்துப்போன நாக்கு எது சொன்னாலும் பலன் அளிக்காது. அதனால்தான் உங்களை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணிவிடுங்க? ஆசீர்வதிக்கணுன்றாரு. புரியுங்களா? நம்ம சபித்துட்டா ஆளே காணாத போயிடுவாங்க. அதனால தான் நம்முடைய நாவல் என்ன இருக்குது? மரணமும் இருக்கிறது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவுடைய நாவில் மரணமும் ஜீவனம் இருக்குமா. அதனால தான் ஆண்டவர் சொன்னது, யாரையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சபிக்கக்கூடாதுன்னு அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் கொஞ்ச நாள். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே? புரியுங்களா? அப்போ நாங்கள் யோசித்தோம். அப்போது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு உலகத்தில் ஆண்டவர் இயேசு. ஒருத்தர் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ரோட்டில் வரானா அவனுக்கு என்ன பேர் வச்சுக்கிறார் ஆண்டவர்? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ரோட்டில் வரானா அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உயிரோடு செத்தவன் அப்படின்னாரா. என்னது? அப்போ உயிரோடு செத்தவன் என்ன அர்த்தம்? சரீரம் மாத்திரம் உயிர் இருக்குது, ஆத்மா செத்து கிடக்குது. அதனால் அவனுக்கு பேர் என்னதான் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாரு. நீங்கள் வச்சு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு என்ன பேர்? உயிரோடு செத்தவன். புரியுங்களா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? உயிரோடு ஜீவிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆத்மா நமக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நித்திய ஜீவன் உள்ளே இருக்குது.
ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்களை எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, சத்துருக்களை நேசிங்கன்றாரு. அப்போ சத்துருக்களை கிறிஸ்துவங்க நேசித்தாங்கன்னா இன்றைக்கி உலகமே ரட்சிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. நம்மளே பழைய ஏற்பாட்டு மாதிரி மாம்சத்தில் ரத்தத்தில் போராடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தோட ரத்தத்தோட என்ன செய்தாங்க? போராடினாங்க, புரியுங்களா? ஆனால் புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தோட ரத்தத்தோட என்ன இல்லை? போராட்டம் இல்லை. அப்படின்னா என்ன? மாம்சம் என்பது உங்களுடைய கணவன் மனைவி தான் ஒரே மாம்சம். அல்லேலூயா. கணவன் மனைவிகள் என்ன இருக்கக்கூடாது? போராட்டமே இருக்கக்கூடாது. ஏன்னா 2 பேரும் யார்? ஆனால் இன்றைக்கி எத்தனை மனைவிகள் கணவனை திட்டுறது இல்லாத திட்டுறது மேலே திடீர்னே இருப்பாங்க. முன்ன போய் நான் கட்டிங்கில் பண்ண வந்தேன் அப்படின்வாங்க. நீ எனக்கு என்ன செய்யுது அப்படின்வாங்க. சண்டை நாள் இல்லாத நாளே இருக்காது, புரியுங்களா? 2 மாம்சம் ஒரே மாம்சம் தானே. ஆண்டவர் என்ன சொன்னார்? மாம்சத்தை என்ன பகைப்பாங்களா? மாம்சத்தை நீயே கல்லெடுத்து குத்துவிக்க இல்லை. அப்படின்னா மனைவின்றது 2 பேரும் ஒரே மாம்சம். கணவனும் மனைவி என்பது ஒரே மாம்சம். 2 பேருக்குள்ள எப்படி இருக்கணும்? போராட்டம் இருக்கக்கூடாதுன்றாரு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல அப்படின்றாரு. அப்போ மாம்சம் என்பது எதை குறிக்கிறது? கணவன் மனைவி தான் ஒரே மாம்சம். ரத்தம் என்பது எதை குறிக்கிறது? ரத்தம் எதை குறிக்குதுமா? ரத்தம் உங்களோட பிறந்தாங்க பாரு, அவங்களாம் யார்? ரத்தம் சம்மந்தப்பட்டவங்க. அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? போராடக்கூடாது. 1 ஏக்கரை எடுத்துக்கினா பரவாயில்ல, ஆண்டு உனக்கு 2 ஏக்கரா கொடுத்துருவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு 3 சென்ட் எடுத்துட்டுப்பான், அது போராடுவாங்க இவங்க. பயங்கரமாக சண்டைக்கு போய் அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, புரியுங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, நைட்டும் பகலும் அதிலே முழுகியிருப்பாங்க. அதை விட்டுட்டு உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் பூமி வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அது பாதுபடி. உனக்கு இல்லைன்னு சொல்லுவாரா? நிச்சயமாக உனக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? நீ கட்டுறையிலேயே ஆண்டவர் கட்டி வச்சுருப்பார். உன்னை கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புவார். அதனால் ஆண்டவர் ஒருத்தரையே என்ன பண்ணதில்லை, தேவனுடைய பிள்ளைகளை வெறுமையாய்வா அப்படின்னு சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ வேண்டியது 70 வருஷம், இல்லாத பலத்தினால் 80 வருஷம். இந்த 70-80 வருஷத்துக்கு நம்ம வீடு வாசல் தரமாட்டார் ஆண்டவர்? எல்லாமே தருவார். அதனால் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய குடும்பத்தில் ரத்த பாசங்களாக இருக்கிறாங்க சகோதரர்கள் சகோதரிகள், அவங்க எல்லோரும் யாரையும் வெறுக்கக்கூடாது, நேசிக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் தொடர்ந்து, ஆண்டவரே நான் தப்பி எங்கள் அண்ணனை சொல்லிட்டேன், எங்கள் அக்காவை சொல்லிட்டேன், என்னுடைய தம்பியை சொல்லிட்டேன், நான் திட்டேன், அவங்கள இது மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டேன், சபிச்சிட்டேன் அப்படிலாம் நீங்கள் அவங்களுக்காக திரும்பி என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு உங்கள் வீட்டாருக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்கள் அம்மாக்காக நீ ஜெபம் பண்ணால் அம்மாவுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி உங்களை என்ன பண்ணாது? தொந்தரவு பண்ணாது. உங்கள் அண்ணனுக்காக நீ ஜெபம் பண்ணால் அண்ணனுக்கு பின்னாடி ஆவி என்ன பண்ணாது? உங்களை தொந்தரவு பண்ணாது. நீங்கள் யாருக்காக ஜெபிக்கலாம் அங்கே தான் தொந்தரவே வரும். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் யாருக்காக நீ ஜெபத்தை ஏறெடுக்கலையோ அங்கேருந்து உனக்கு ஒரு ஃபோன் வரும். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை 10 நாள் சாப்பிடாது இருப்பாங்க. இருக்கா இல்லையா? ஆனால் அவங்களுக்காக என்ன பண்ணிடணும்? ஜெபம் பண்ணினே இரு. கர்த்தர் ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்கப்பா, புரியுங்களா? அவங்கள என்ன செய்யுங்க? நாங்கள் அரூருக்கு போயிருந்தோம். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஐயா அங்கே இருந்தார். அந்த மகன் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க தான் எங்களுக்கு அந்த வீட்டில் அடைக்கலம் கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் தங்கியிருந்தோம். நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த வீட்டில் நாங்கள் 2 நாள் சாப்பிட்டு படுத்து தூங்கின்னு இருக்கிறோம். இந்த வீட்டில் இந்த சகோதரி மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்படாத அவங்க பெற்றோர்கள் அம்மா எல்லாம் இருக்கிற அண்ணன் தம்பிலாம், இவங்க ஏன் ஆண்டவரே ரட்சிக்கப்படலை? இதுக்கு எனக்கு இன்றைக்கி சொப்பனத்தின் மூலமாக எனக்கு தரிசனிக்கணும், ஒரு காட்டணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி படுத்து தூங்கிட்டேன். நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டு கடாவங்களை வெட்டுற மாதிரி ஒரு இதை காட்டுறாங்க. ஆண்டவர் காட்டுற சொப்பனத்தில். காலையில் இருந்து அந்த அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஆட்டு கடை வெட்டினான்றாங்க. அவங்க பலி செலுத்தினாங்களாம். அவங்க எல்லாமே வீட்டுக்குள்ள என்ன செய்கிறாங்களா? பலி செலுத்துகிற வேலையை செய்கிறாங்களாம். அப்போ பலி செலுத்துங்கன்னா அதுனா ஆண்டுகிட்ட வருவாங்களா? வரவே மாட்டாங்க. அப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்புறம் அவங்க அப்பா வந்தார், அந்த மகளுடைய அப்பா வந்து பேசுனது, இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட 5 லட்சம் ரூபாய் அவர் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டார். தரேன்னு சொன்னார், தரவே இல்லை, இது வரைக்கும் ஏமாத்தினேன், ஃபோனே எடுக்கிறதில்ல இப்போ அப்படின்ட்டார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துக்குன்னா எடுக்கலை,
ஃபோனே எடுக்கலை, நானே ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபோனே எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு. சரி ஓகே, அந்த பணம் வந்திருக்கு, நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு. சரி கண்களை மூடிங்க, ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. சாயந்தரம் 5 மணிக்கு நாங்கள் மாலை மீட்டிங்காக போகிறோம். ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஐயாவுக்கு, ஐயா ஆண்டவரே அந்த மகனை தொடுங்க, அந்த மகனே ஃபோன் பண்ணி இந்த ஐயாவுக்கு சொல்லணும், உன் பணத்தை நான் திருப்பி தரேன்னு சொல்லி. புரியுங்களா? நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணி திரும்பி வந்து அந்த ஐயா சொல்கிறாரு, அந்த ஐயா ஃபோன் பண்ணி பணத்தை எடுத்துன்னு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா! அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் என்ன பண்ணார், அந்த இடத்த கூட அவ்வளோ வேகமாக செய்தார் ஆண்டவர். ஏன் செய்தார்? ஒருவேளை அந்த ஆத்மா நாளைக்கு மறிச்சுன்னா எங்கே போயிடும், நான் இது போயிடும். இன்றைக்கி அந்த ஆத்மாவுக்கு அந்த அவர் வந்து சந்தோஷமாக சொன்னார், நீங்கள் ஆண்டவரை இயேசுவே சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லணும். அல்லேலூயா! அப்போது அன்பு 30%, 60% பூரண அன்பு, பரிபூரண அன்பு 100%. அப்போது நீங்கள் சத்துருக்களை நேசிக்கணும், உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உன்னை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ உடனே அவங்க என்ன செய்யணும், நன்மை செய்யணும். பாருங்கள், நன்மைக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம்? அன்பு கூட கிரியினால் தான் செய்யணும், நன்மையும் கிரியினால் தான் செய்யணும். ஆனால் அன்புக்கும் நன்மைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அன்பு கிரியில்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா! நாவினாலும் அல்ல வசனத்தினம் அல்ல கிரியினால் அன்பு கூறுவாயாக என்று 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா! அப்போது அன்பு கிரியினால் தான் வெளிப்படுத்துகிறோம், நன்மையும் கிரியினாலே வெளிப்படுத்துகிறோம். அப்போது உங்களை யார் வந்து என்ன செய்கிறாங்க, பகைக்கிறார்களோ அவர் நன்மை செய்யுங்கள், அவங்களுக்கு போய் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நன்மை செய்யணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உனக்கு எத்தனையோ பேர் விரோதியாக இருப்பாங்க, புரியுங்களா? அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்துனே இருக்கணும், புரியுங்களா? உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், ஏதாவது ஒரு நன்மை செய்துனே இருக்கணும். அப்போது அவங்க மூலமாக உங்கள் ப்ரொமோஷன் கெடாது இருக்கும், உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை கரெக்டாக வந்துடும், யாருமே அதை தடை பண்ணவே முடியாது, புரியுங்களா? அதனால தான் நீ வந்து யாரெல்லாம் உன்னை பகைக்கிறாங்களோ, புரியுங்களா, அவங்களுக்காக செபித்து இருக்கணும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும், நிந்திக்கிறவங்க துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா! நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துறவர்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணணும், புரியுங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம கிறிஸ்துக்குள்ளே இதை தான் முக்கியம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய ஜெபங்கள் எப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டில் ஜெபம் எப்படி இருக்குது? பழைய ஏற்பாட்டில் சத்துருக்களை என்ன செய்ய சொல்கிறாரு, முறியடிக்க சொல்கிறாரு. சத்துருன்ற எதிரி தானே, அடுத்த தேசக்கார கோலியாத்து என்ன பண்ணு, முறியடின்றாரு. இன்னைக்கு கோலியாத்து மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர், அவருக்கு என்ன பண்ணுமா, நேசிக்கணும், இந்த கோலியாத்தை நேசிக்கணும், அந்த கோலியாத்தை என்ன பண்ணிடணும். ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? பழைய ஏற்பாட்டில் எதிர்த்து நில்லுன்றாரு, புதிய ஏற்பாட்டில் மட்டும் நேசின்றார். ஏன் அப்படி சொன்னார்? இயேசுவின் ரத்தத்தினால இல்லை. அதாவது ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் சத்துரு பார்த்தா என்ன பண்ணிவிடு, பழைய ஏற்பாட்டில் தாய் தகப்பன என்ன பண்ண சொல்கிறாரு, நேசிக்க சொல்கிறாரு, கனம் பண்ண சொல்கிறாரு, புரியுங்களா? அவரே 10 கட்டளை கொடுக்குறாரு. அந்த 10 கட்டளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது, இங்கே எழுதப்பட்டிருக்குது. என் நன்றி உனக்கு ஒரு, அப்புறம் யாதொரு விக்கிரத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அடுத்தது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்கு யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அப்போ ஆண்டவர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை நல்லா தியானம் பண்ணிங்கன்னா இதில் எங்கெங்கெல்லாம் அன்பு வருது, எங்கெல்லாம் நன்மை செய்யணும், எங்கெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், புரியுங்களா? இது எல்லாமே வந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலையும் பிதா எழுதப்பட்ட அந்த 10 கட்டளையில் எதெல்லாம் உண்டாக்கக்கூடாதுன்னு தெளிவாக என்ன பண்ணுறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா! அதில் நீங்கள் ஒன்று பார்த்தனா அங்கே சொல்கிறாரு பாருங்கள், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அது தமிழ் அது மத்தேயுல என்ன சொல்கிறார் ஆண்டவர்,
அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாரு? மற்ற 5:22 என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன் எரி நகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். அடுத்தது, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். அப்போ என்ன சொல்கிறாரு? அங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டு 3 காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். சரிங்களா? வாசிங்கம்மா, முதலேருந்து 19 வாசிங்க. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த கற்பனைகளை நம்ம போதிக்கும் போது இதில் நீங்கள் கை கொள்ளாமல் போதித்தா பரலோக சிறியவனாக மாறிடுவோம். அடுத்தது, இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ, இவைகளை நீ கை கொண்டு போதித்தா பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா மாறிடுவேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கும் போது உன்னை பெரியவனை நிலைமையில வச்சிருவாரு. அல்லேலூயா. அங்கேயும் உனக்கு பெரியவன் என்ற நிலைமை, இங்கேயும் உங்களுக்கு பெரியவன் என்ற நிலைமை வைப்பார். பெரிய ஸ்தானத்தில் கொண்டு வந்துடும். ஏன்னா நீ கை கொண்டு போதிக்கணும். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகரும் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமான நீதி நம்மகிட்ட இருக்கணும். சரிங்களா? அவங்க இப்போ நியாயப்பிரமாணத்தின் படி பண்ணுறாங்கன்னா, நம்ம கிருபையின் காலத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கிருபையின் பிரமாணங்களுக்குள்ளே நம்ம இருக்கும்போது, நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் கிருபையின் பிரமாணத்தில் நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே கிருபையினால் ரட்சிக்கிறாரு. கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கிறது. கிருபையின் பிரமாணத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? புரியுங்களா? மற்றவங்களை எப்படி வச்சுக்கணும்? நம்ம என்ன சொன்னார் ஆண்டவர்? உன் சத்துருக்களை சிநேகின்றார். கிருபையின் பிரமாணத்தில் சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். புரியுங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ அவங்களுடைய நீதியிலே நம்முடைய நீதி எவ்வளோ இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். புரியுங்களா? பழைய ஏற்பாட்டுடைய வேதபாரருடைய பரிசேயருடைய நீதியில் நம்முடைய நீதி வளர்ந்து வரணும். ஏன்னா நம்முடைய இயேசு நமக்காக மரித்து உயிர்த்ததுனால நமக்கு அந்த நித்திய ஜீவ பிரமாணத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அதான் ஜீவனத்தின் பிரமாணம். அதுதான் சொல்கிறது கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா. அப்போ அந்த பிரமாணம் என்பது அங்கே சொல்லப்பட்டது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலை ஆக்கிற்று. அப்போ என்ன சொல்றார் ஆண்டவரே? பாவ மரணம் என்ற பிரமாணத்தின் என்ன ஆயிடுச்சு? விடுதலை ஆயிற்று. எப்படி எது விடுதலை ஆயிடுச்சு? ஜீவனத்தின் பிரமாணம் பாவம் பிரமாணத்திலிருந்தோ என்னை மரண பிரமாணத்தை என்னை என்ன பண்ணிடுச்சு? விடுதலை ஆகிடுச்சு. அப்போ அவங்க ஜீவ பிரமாணம் நமக்குள்ளே வரும்போது இந்த பாவமான எண்ணங்கள் பாவத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒழிச்சிடணும். அல்லேலூயா. வைராக்கியமானே சொன்னால் தான் முடியும். சும்மா அந்த எடுத்து பாவத்து போகாது. எப்பவுமே பாவம் என்பது கொடிதானது. புரியுதுங்களா? இது எப்படி இருந்தாலும் ஒரு அவிசுவாசம் தான், ஒரு பாவம் தான். அவிசுவாசம் இருக்கிறதே ஒரு பாவம். நன்மை செய்ய நினைத்து செய்யாமல் போனால் பாவம். தீய நோக்கம் பாவம். நீ நன்மை செய்யாவிட்டால் பாவமானது வாசற்படியில் படுத்து இருக்கும். அப்போ இதெல்லாம் ஆண்டு சொல்லினே வராரு. பாவத்தை குறித்து பட்டியல் போட்டே காட்டுறாரு. நமக்கு பெரிய லிஸ்டே இருக்குது. பாவம் எப்படி உருவாகுது, பாவம் எப்படி நமக்குள்ளே வருகிறது, பாவத்தை எப்படி மேற்கொள்வது குறித்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. வரப்போகிற நாட்கள்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லி தருவோம். நீங்கள் இன்னும் அதில் வளரணும். அல்லேலூயா. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த வசனத்தில்? நீங்கள் சத்துருக்களை என்ன பண்ணணும்? சிநேகிங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சத்துருக்கள் என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். ஏன் எதிர்த்து நிற்கணும்? கர்த்தர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலக பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுறாரு. என்ன வேணும்னா, தேவன் தான் ஒரு வல்லமை உடையவர் என்று உலகம் தெரியணும். புரியுங்களா? அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சிம்சோன் மேலே ஒரு ஆவி இருக்குது. அது என்ன பண்ணுது? ஒரே நல்ல எத்தனை பேர் சாவடிக்குது? அப்போ முடியுமா? ஆனால் அந்த மனுஷனால் முடிஞ்சது. ஒரு சிங்கத்தை போய் என்ன பண்ணிடுறாரு? கிழிச்சு போட்டுடுறாரு. ஆனால் அதே ஆவி நம்ம மேலே இறங்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்சோனுக்கு மேலே இறங்கின ஆவி நம்ம மேலே இறங்கினா என்ன பண்ணுவோம்? சத்துருக்களை போய் கிழிச்சு போட்டுருவோம்.
ஆனால் அங்கேயும் ஆவி தான் இறங்குது, இங்கேயும் ஆவி தான் இறங்குது. அங்கே இறங்கின ஆவி எதிரிகளை கிழிச்சு போடுற ஆளுக்கு வல்லமை. ஆனால் இங்கே கொடுக்குற ஆவி வந்து எதிரிகளை நேசிக்கக்கூடிய ஆள். புரியுங்களா? இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சில படம் சிம்சோன் போல என்னை மாற்றுங்கன்னுவாங்க, அப்சலாம் போல என்னை மாற்றி விடுங்கன்னுவாங்க. தாவீது போல சிங்கத்தை கேட்குற அளவுக்கு பலனை கட்டலைன்னா அந்த பலனை வாங்கி என்ன பண்ணுறது நம்ம? புரியுதா? பல்லுக்கு பல்லுக்கு படையேற்பாடு, ஆனால் புதிய ஏற்பாடு ஒரு கணத்தில் அடிச்சா. இதுதான் வந்து கிறிஸ்துவனுடைய ஆவி. இதுதான் ஜீவனத்தின் பிரமாணம். ஒருத்தன் ஒரு அடி அடிச்சா அதை வாங்கிக்கின்னு என்ன பண்ணிடு, திருப்பி தராத மறுபடியும் இன்னொரு கணத்தை காட்டுன்றாரு பாருங்க. அப்போ அவன் தானாகவே சூண்டு கீழே வந்துடுவானா. புரியுதுங்களா? என்ன செய்வானா? முன்னாடி அடிப்பா என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கட்டளை நிறைவேற்றலை, ஆண்டோடைய கட்டளை, அவன் தானாகவே ரட்சிக்கப்படுவானா. அல்லேலூயா. நம்ம திருப்பி பேசுகிறோம் பாருங்க, அதனால தான் அவன் ரட்சிக்கப்படுறதில்லை. அப்போ அந்த மாதிரி கிறிஸ்துக்குள் நம்ம வாழ வேண்டும் தான் ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வேத வாக்கியங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் 30%, மகிழ்ச்சி 60%, களி கூறுதல் 100%. அல்லேலூயா. அது சந்தோஷம் 30%, களி கூறுதல் இல்லை, மகிழ்ச்சி 60%, களி கூறுதல் 100%. 100%. சந்தோஷத்தோடு விட்டுட்டு போயிடக்கூடாது. சந்தோஷமாக எப்பவுமே இருக்கணும். ஆனால் சந்தோஷத்துக்கு அடுத்தது என்ன போயிடணும்? மகிழ்ச்சிக்கு போயிடணும். இன்னும் வேதத்தை நேசிக்க வாசிங்க அந்த வசனத்தை. அங்கே எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் போது எனக்கு என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. அப்புறம் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஆவியில சந்தோஷம், இருதயத்துல மகிழ்ச்சி, ஆத்மால களி கூறுதல். அல்லேலூயா. அப்போ வார்த்தையை நீ கேட்க வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உள்ள கொண்டு வர நீ எப்பவுமே சந்தோஷமா இருந்து உன்னுடைய இருதயம் மகிழ்ச்சியாகி அப்புறம் ஆத்மாவில் என்ன ஆயிடுது? களி கூறுதல் உண்டாகாதா? களி கூர்ந்து மகிழுங்கள் என்று பாடுறோம் நம்ம. அல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடிங்கிறத பெருசு இல்லை, நம்ம தியானித்து பாட வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தில் வசந்த கொண்டு வைத்து தான் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அப்போ சந்தோஷம் ஃபஸ்ட்டு படி, செகண்டு மகிழ்ச்சி, மூன்றாவது. இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? 30, 60, 100 எழுதுகிறார். சரிங்களா? 30, 60. நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு இடத்துல மகிழ்ச்சி இருக்கும், ஒரு இடத்துல சந்தோஷம் இருக்கும், ஒரு இடத்துல களி கொடுத்துருக்கும். ஆனால் நம்ம ஏன் எழுதுனான்னு இது என்ன பண்ண மாட்டதில்ல. இப்படி ஏன் எழுதி வச்சா நமக்கு தெரியாது. புரியுங்களா? அப்போது கோபம் 30%, கடுங்கோபம் 60%, உக்கிரம் 100%. அல்லேலூயா. எழுதுங்க. கோபம் 30%. அப்புறம் கடுங்கோபம் 60%, உக்கிரம் 100%. உக்கிரம் அவ்வளோதான், கோபம் இல்லை, உக்கிரம். உங்களுக்குள்ள கோபம் வரும்போது பேச்சினால் உருவாகும். கோபம் எதனால் உருவாகுது? பேச்சினால் பேசினே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நல்லா தான் பேசியிருந்துருப்பாங்க உட்காந்து, அப்புறம் ஒரு ஏதோ அவங்களுக்கு பிடிக்காத வார்த்தை சொல்லவும் கோபம் ஸ்டார்ட் ஆகும். அப்படி கோபமான ஒரு 2-3 வார்த்தை பேசுவாங்க. பேசினே இருக்கும்போது என்ன உண்டாகுது? கடும் கோபம். அப்போ பேசும்போது இந்த வார்த்தை எங்கே போகுது? அவங்களோட ரத்தத்தில் கலக்குது. ரத்தம் என்ன பண்ணுது? பேச சூடாகுது. டெம்பரேச்சர் என்ன பண்ணுது? சூடாகி அப்புறம் அது வேகமாக என்ன பண்ணுது? கடுங்கோபத்துக்கு கொண்டு வருது. கடுங்கோபம் வரும்போது அதை என்ன செய்தான்? உடனே பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று இருந்தால் என்ன பண்ணுவாங்க? எடுத்து அடிச்சுட்டு ஒரே ஓடுவாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து கோபம் வார்த்தையினாலே சொல்லினாலே பேச்சினால் என்ன பண்ணோம்? வேலை செய்யனே இருக்கும். கடுங்கோபம் வரும்போது ஏதாவது என்ன செய்வாங்க? கையில் என்ன இருக்குதோ அடிச்சிடுவாங்க. புரியுங்களா? உக்கிரம் வரும்போது ஓட மாட்டாங்க, கத்தி எடுத்து வெட்டுவாங்க. பைபிளில் எங்கெல்லாம் உக்கிரன்னு வார்த்தை வந்துக்குதோ அங்கெல்லாம் மரணம் பக்கத்தில் எழுதியிருப்பார் ஆண்டவர். நீ போய் பாருங்கள், எங்காவது உக்கிரம் வந்திருந்தால் அங்கே மரணம் சந்திக்கப்படும்.
அதனால தான் கோபம் நீ கொண்டாலும் பாவம் செய்யாது அப்படின்னா உடனே என்ன பண்ணோம்? சூரியன் அஸ்தகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? அப்படின்னா ஒருவர் பேசி ஒப்புராயிடணும். அன்றைக்கி நைட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒரு நாள் அன்றைக்கி நைட்டு ஆண்டவர் வருகை வருதுன்னா கைவிடப்பட்டுருங்க. அதனால தான் படுக்கும் போது மனைவியோ பிள்ளைங்களோ எல்லாத்தையும் மூலம் ஜெபம் பண்ணி, குடும்ப ஜெபம் பண்ணி, சாப்பிட்டுட்டா முடிச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு குடும்ப ஜெபம் பண்ணோம். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு உட்காந்து பைபிள் படிச்சுன்னு இருப்போம். வசந்தை கேட்டுன்னு இருப்பேன். 11:40 வரும்போது முழங்கால் படிடுவோம். 12 வரைக்கும் 12:10 வரைக்கும் என்ன பண்ணுவோம்? முழங்கால் நின்னே ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு மெசேஜ் கேட்பேன். அல்லையா, நான் பேசுகிற மெசேஜ் நானே போட்டு ஒரு 1 மணி வரைக்கும் 2:30 மணி வரைக்கும் கேட்பேன். அப்போ 2:30 மணிக்கு தான் என்ன பண்ணும்? தூக்கம் லைட்டாக வரும். அது வரைக்கும் என்ன பண்ணார்? தூக்கம்லாம் வராது. புரியுங்களா? அப்போது அந்த நைட்டில் எனக்கு அந்த அவ்வளோ நேரத்தை எடுத்துக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. புரியுங்களா? இப்படி தான் நைட்டில் தான் ஆண்டவரோடு பேசுறதுக்கு, நல்லா வசனத்தை கேட்பதுக்கு, கேட்குற வசனம்லாம் மனசில் நினைப்பதுக்கு. புரியுங்களா? இவ்வளோ வசனம் இது வரைக்கும் பேசி கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இன்னும் பைபிள் என்ன பண்ணல, பார்க்காத ஆண்டவர் இப்படி ஒரு கிருபை தராரு. புரியுங்களா? போயினேரு, நீ பேசினேரு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அதுக்கு நேரத்தை கொடுத்தா அது ஒரு நாள் நம்ம எடுத்து பயன்படுத்தும். நீங்கள் சும்மா ஒரு 5 நிமிஷம் வாசித்துட்டு, ஒரு 10 நிமிஷம் வாசித்துட்டு அதோடு விட்டிங்கன்னா அது என்ன பண்ணும்? வேறு எல்லாத்துக்கும் நேரம் வாங்கிடும் பிசாசு. நீங்கள் வேதத்தை எடுத்து மணிக்கணக்கில் தியானம் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் கையிலேருந்து என்ன செய்யுங்க? தேடி வாசிங்க. அதுக்கு நேரத்தை கொடுத்துனே இருங்க. ஒரு நாள் அது ஒன்று எடுத்து பயன்படுத்த நேரமே வந்துடும். அது பிறகு நீ நிற்ப, வேதம் பேசும். நீ சும்மா தான் நின்று இருக்கணும். அது பேசினே இருக்கும். என்ன பேசுனேன்னு அதுக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். அவர் எடுத்து பேசுவார். இங்கே உட்காந்து அத்தனை பேர்கிட்ட பேசுவார். வசனத்தின் வழியே பேசுவார். யாரையுமே அவர் விட்டு விடுறதில்லை. ஏன் அப்படின்னா, நீ நிரப்பாமல் அவர் பேசவே முடியாது. நீ புசித்த பிறகு தான் என்ன பண்ணு? ஓட முடியும். நீ பலப்பட்ட பிறகு உன் சகோதரனை பலப்படுத்து. அப்போ நீ பலவீனமாக இருக்குது, உன் சகோதரனை போய் பலவீனப்படுத்தாது, பலப்படுத்த முடியாது. அப்போ நீ ஸ்திரப்படு. அப்போ என்ன பண்ணுவோம்? எல்லாரையும் ஸ்திரப்படுத்த முடியும். நீ ஆண்டவர் சமுதிரம் உட்காரு, கர்த்தர் முன்னே நீ உயர்த்தினே இருப்பார். அல்லேலூயா. அப்போ வேதத்தை கருத்தோடு வாசிக்க கற்றுக்கொள். அதை விட்டு விடாதே. புரியுங்களா? அப்போ கோபம் 30% இருக்குதுன்னா, எங்கெல்லாம் கோபம் வேதத்தில் இருக்குதோ அதை ஆராய்ந்து பாரு. அடுத்தது எங்கெல்லாம் கடுங்கோபம் வந்துன்னு பாரு. எங்கெல்லாம் உக்கரம் வந்துக்குது பாரு. இதெல்லாம் கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்குள்ளே போகிறதுனால நம்ம கோபம் இல்லாதே வாழ முடியும். புரியுங்களா? சிலவங்க சொல்லுவாங்க டென்ஷனுன்னுவாங்க. இல்லை சொல்லுவாங்க டென்ஷனாக என்ன அர்த்தம்? டென்ஷன் என்றால் 10+ சின். 10 பாவங்கள் உள்ளவங்க தான் யார் டென்ஷனாக இருப்பாங்க. இருக்கிறாங்க இல்லையா? 10+ சின் தான் டென்ஷன் சொல்லிக்கிறாங்க. அதனால் நமக்கு டென்ஷனை என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. புரியுங்களா? அதனால தான் நான் சொன்னேன், நீ ஏன் கோவப்படுற? நீ ஏன் உனக்கு ஏன் கடுங்கோபம் வருது? உன் சகோதரன் அல்லவா, உன்னுடைய தாய் அல்லவா, உன்னுடைய சகோதரனுடைய மனைவி அல்லவா அப்படின்னு ஆண்டு பேசினே இருப்பார். புரியுங்களா? நம்ம சும்மா தேவையில்லாத காரியங்களும் கோபப்பட்டு நம்ம பரிசுத்த கோபம் இருக்க வேண்டும். என்ன கோபம் இருக்க வேண்டும்? நமக்குள்ள பரிசுத்த கோபம் இருக்குதா? பரிசுத்த கோபத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பரிசுத்த கோபத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்லை, நம்ம ஏசப்பா கிட்ட இருந்தது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பரிசுத்த கோபத்தை? இப்போ ஒருத்தர் லேட்டாக வராங்க சர்ச்சுக்கு, 8 மணிக்கு வராங்க, 9 மணிக்கு வராங்க. உடனே ஏமா லேட்டுன்னு கேட்குறாங்க பாரு. அதுக்கு பேர் என்னது? பரிசுத்த கோபம். நீ அதை அமைதியாக விட்டுட்டேன்னா அது நாளைக்கு லேட்டாக தான் வரும். இது கர்த்தருடைய ஆலயம். நீ டைமோடு டைமோடு போ அப்படின்னு சொல்கிறதுனால பைபிள் காலையில் படிக்கலை உங்கள் பிள்ளைங்க, உடனே என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம அப்படின்னு கேட்கணும், கோவப்படணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், அப்புறம் டீ சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேன், ஏன்னா பைபிள் படிக்கலையாமான்னு கோவப்படணும். அப்போ 2-3 நாள் கோவப்பட்டால் அவங்க பைபிள் எடுத்து என்ன பண்ணுவாங்க? வாசிப்பாங்க. ஜெபம் பண்ணுறதுலையே அப்படின்னு சொல்லி ஏமா ஜெபம் பண்ணிட்டு போகாது அப்படின்னு கோவப்படணும். மீது எதுக்கோ கோவப்படுறோம். ஆனால் எது கோவப்படணும்? பரிசுத்தத்துக்காக கோவப்படணும். ஆலயம் அசுத்தமாக இருக்குது. ஆலயத்தை அசுத்தப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆண்டவர் போய் என்ன பண்ண முடியாங்க? உடனே அவர் என்ன பண்ணார்? இது பிதாவின் வீடாச்சே,
உங்களுக்கு என்ன இல்லை? இது மேலே அக்கறையே இல்லையா? இது தேவனுடைய வீடு இல்லை, பரிசுத்தமாக இருக்கும் நல்லான்னு அவர் சும்மா இருந்தாரா? ஒரு ஜாட்டி எடுத்து என்ன பண்ணார்? எல்லாரையும் அடித்தார், துரத்தினார். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நம்ம என்ன செய்யணும்? எதுக்கெல்லாம் வந்து கோபப்படணும்னு நமக்கு அது தெரியணும். பரிசுத்த கோபத்துக்காக, பரிசுத்தம் வந்து கோபம் வந்து என்ன பண்ண? பரிசுத்த கோபம் மற்றவங்களே சிட்சிக்கும். புரியுங்களா? மற்ற என்ன பண்ணோம்? தப்பாக நடந்தால் சிட்சிக்கும், கடிந்து கொண்டு பேசும். நீ தப்பு, இதெல்லாம் வந்து தப்பு தான், நீ ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோபம் மிக அவசியம். அல்லேலூயா. பிள்ளைகள் தவறு செய்தால் அதுலேயும் சுயமுள்ள கோபம் இருக்குது. சிலவங்க என்ன கோபம்? சுயமுள்ள கோபம். சுயமுள்ள கோபம்னா அவங்க பிள்ளை மட்டும் தான் திட்டுவாங்க, ஆனால் பக்கத்து பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க? திட்ட மாட்டாங்க. புரியுங்களா? அப்போ ஜென்ம சுபாவம் கோபம் அவங்களே மட்டும்தான் பேசும். ஆனால் தேவ கோபம் ஒருத்தருக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையும் சொல்லும், ஏன்பா உனக்கு கூட அறிவு இல்லையா அப்படின்வாங்க. அப்போ சின்ன சின்ன காரியம்தான், அது நமக்கு வேதத்தில் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சின்ன ஒரு முழு ஏரியில் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்கிறது, ஆனால் சின்ன ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலை அடைக்காது போனால் என்ன ஆகும்? போட்டுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா அது என்ன போச்சு? பெரிய ஓலை மாறிச்சு. அப்புறம் ஏரியே உடச்சின்னு வெளில வருது. ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பண்ணிடணும்? சின்ன கஷ்டம் இருந்தாலும் உடனே ஒப்புராகி, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தவறு பேசிட்டேன், அவள்கிட்ட முடிஞ்சிடுச்சு. அப்போ நமக்கு அவங்களுக்கும் அந்த ஒற்றுமை இருக்கும். சத்துருக்கு நடுவில் என்ன பண்ண மாட்டா? எந்த கலை விதைக்க முடியாது. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியம் தான் பெரிய காரியத்தில் கொண்டு நிறுத்திடும். புரியுங்களா? சின்ன காரியம்தான். அவங்களுக்கு பரியாசம் ஒரு வார்த்தை சொல்வேன், அது அவங்களுக்கு முள்ளு மாதிரி போய் குத்திக்கும், அப்புறம் அவங்களை வேதனைப்படுத்தும். நீ பேசுறது பரியாசம், அதனாலே பரியாச காரியத்திலே அவனை உட்காரக்கூடாதுன்னு சொன்னார். சரிங்களா? பரியாசமாக எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? கிண்டல் கேலியமாக பேசவே கூடாது என்னுடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரியாசக்கார இடத்துல என்ன பண்ணக்கூடாது. அப்போது நம்ம வீட்டில் யாராவது பரியாசக்காரதான் அவங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது? உட்காரவே கூடாது. அவங்கள பார்த்தா நடந்துன்னு போயினுக்கணும், வந்துன்னு போயினும், அப்படியே இருக்கணும். அவங்க உட்கார சொன்ன என்ன பண்ணக்கூடாது? உட்காந்து அவங்க ஆத்தம் என்ன பண்ணோம்? ஏதாவது போட்டுருவாங்க, தமாசா பேசன்னு சொல்லுவாங்க. அதனால் தான் பரியாச காரியத்தில் உட்கார இடத்துல என்ன பண்ணாதுங்க? உட்காராமல் என்ன செய்யுங்க? இரவு பகல வேதத்தை பிரியமாக இருந்து தியானம் பண்ணினே இரு. பைபிள் எடுத்து உக்காந்திக்கோ. புரியுங்களா? அப்புறம் 2 இதுவாக பேசுகிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட கூட உட்காரக்கூடாது. 2 தன்மையில் பேசுவாங்க. புரியுங்களா? இந்த சர்பத்துக்கு 2 நாக்கு, அது மாதிரி. புரியுங்களா? புரிஞ்சு கொள்ள முடியாது, புரிஞ்சு கொள்வாங்க. அல்லேலூயா. இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. அப்படிலாம் நம்ம வாயில் வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. நமக்குள்ளே எது வந்தாலும் பரிசுத்தமாய் வார்த்தை வரணும். புரியுங்களா? யார் எது சொன்னாலும் பரிசுத்தமாக சொல்லணும். நெகட்டிவாக நீங்கள் பேசுறதை விட்டுடணும். அல்லேலூயா. என்ன பேசணும்? நெகட்டிவான வார்த்தை பேச்ச சொல்லும் நம்ம வாயில் வரவே கூடாது. புரியுங்களா? ஒருத்தர் உடம்பு சரியில்லாத வராங்களா? புரியுங்களா? உடனே அவங்களுக்கு என்ன பண்ணோம்? நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன செய்கிறேன்? ஜெபம் பண்ணுறேன், தைரியமாக இருங்க. நான் சொல்லலாம். ஒருத்தர் வியாதியோடு வராங்க, அவங்கள பார்த்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தீங்க, எப்படி போயிட்டு வந்தீங்க, அங்கேயும் போனீங்க, இங்கேயும் போனீங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க? பாதி அவங்க ஏற்கனவே பாதி வியாதி அவங்கள விட்டு போயிட்டுருக்கோம், இவங்க பாதியே வியாதி ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? திரும்ப அங்கே போனதே வேஸ்ட்டுன்னு அவங்க நினைப்பேன். அதனால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுறேங்க, நீ தைரியமாக இருங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டு கூட இருப்பார், அப்படி 4 வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிட்டா போதும். பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலை, கஷ்டப்படுவாங்க, நீ பயப்படாத, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்குள்ளே திருமணமாகி ஒரு பிள்ளையை படுத்து எடுத்துருவாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இப்படி தான் சொல்ல, வேலை இல்லையா? கர்த்தர் நிச்சயமாக வேலை கொடுப்பாரு. இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை வேலை கிடைச்ச மாதிரி ஆகிடும். அப்போ எல்லாமே பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துடைய ஜீவியம். இயேசு இப்படி தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். யாரையுமே நம்ம வேதனைப்படுத்துறதுக்காகவோ, அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காகவோ, நஷ்டப்படுத்துறதுக்காகவோ. புரியுங்களா? உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ₹1 நீ செலவு இடத்துல ₹2 செலவு பண்ணிவிடு. புரியுங்களா? எவ்வளோ? ₹1 செலவு பண்ணுறத விட ₹1 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அனுப்பு. கர்த்தர் அதை உனக்கு நித்தியத்திலையும் கொடுப்பார், இங்கேயும் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால் நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யணும். வேதத்தை ஆலயத்துக்கு வந்தாலும் தேவனுடைய ராயத்தை கட்டணும். இன்றைக்கி நம்ம
ஒரு நல்ல சத்தியத்தில் வளர போகிறோம். அல்லேலூயா. வேதத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி போர்டு இல்லை, நம்மக்கிட்ட போர்டு இருக்குதாம்மா? இல்லைல்ல, போர்டு இருந்தால் எழுதி போடுவோம். அதில் எப்படி கீவேர்டு எப்படி எடுக்கணும், கீவேர்ட்ஸ் எப்படி எடுக்கணும், கீ மெசேஜ் எப்படி எடுக்கணும், கீ ப்ரேயர் எப்படி பண்ணணும், கீ கேரக்டர் எப்படி எடுக்கணும்னு தனித்தனியாக எழுதி போட்டால் அது புரியும். அல்லேலூயா. ஒரு போர்டு இருந்துச்சுன்னா நம்ம அழகாக எழுதி போடும்போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே ஹோம் ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா வேதன்றது சும்மா படிக்க மாட்டாங்க. ஒரு கற்றுக்கொடுக்க விதம் இருக்குது பாருங்கள். அதில் இயேசு எப்படி கண்டுபிடிக்கணும், பிதாவை எப்படி கண்டுபிடிக்கணும், பரிசுத்தாவை எப்படி கண்டுபிடிக்கணும், அவருடைய நற்குணங்களை எப்படி கண்டுபிடிக்கணும், பிசாசனுடைய நெகட்டிவான காரியங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா தான், கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்று வாசிக்கணும். அந்த வசனத்தை நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 20-21. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அடுத்தது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. பாருங்க, வார்த்தையை எடுத்து கண்ணுக்கு முன்னாடி இருதயத்துக்குள்ள ஆத்மா எல்லாத்தையும் வச்சு நம்ம தியானம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, ஜீவ ஊற்று எங்கேருந்து புறப்படுதான்? இருதயத்திலிருந்து புறப்பட்டு அது ஜீவ ஊற்று ஜீவ தண்ணீராக ஜீவ நதியாக பாய்கிறது. அல்லேலூயா. அப்போது அந்த வசனத்தை கண்களை விட்டு பிரியாது இருக்கணும். உன் கண்ணை விட்டு என்ன பண்ணக்கூடாது, அடிக்கடி வசனத்தை 10 முறை பார்த்துனே இருக்கணும். புரியுங்களா? அந்த வசனத்தை கவனிச்சுனே இருக்கணும். இருதயத்தில் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. கேட்ட வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குதா இல்லையான்னு அடிக்கடி என்ன பண்ணணும், தெரியலன்னா அடிக்கடிக்கு எடுத்து பைபிளை பார்க்கணும். இந்த வசனத்தை சொன்னாரே, இந்த வசனம் என்ன சொல்லுது, ஏன் சொல்ல வரேன்னா, அதுலேருந்து ஒரு ஜீவ ஊற்று என்ன பண்ணுது, நம்முடைய ஆத்மாவிலேருந்து இருதயத்துலேருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படும். புரியுங்களா? அப்போ வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது, ஜீவ ஊற்று இருக்கிறது. புரியுங்களா? நமக்கு ஜீவ தண்ணீருன்றது, ஜீவ ஆவி, ஜீவ நதி நமக்குள்ளே புறப்பட்டு வரோம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா, வசனத்தை எடுத்து இருதயத்தில் வைக்க வேண்டிய நம்முடைய வேலை. வச்ச பிறகு அங்கே என்ன செய்யணுமா, கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும், இருதயத்தில் கொண்டு வச்சு உன் ஆவி, அதாவது 20ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிற நீதிமொழிகள், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்போ மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள் என்ன செய்யும், ஆராய்ந்து பார்த்துனே இருக்கும். அப்போ இருதயத்தில் வசனம் இருந்துச்சுன்னா, உன் இருதயத்தில் வசனம் என்ன பண்ணும், ஆராய்ந்து பார்ப்பேன். அது கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? சும்மா கண்டுபிடிக்க முடியுமா? புரியுங்களா? நிறைய அன்பை கொடுத்து எடுத்துமே உள்ளே வச்சுருப்பீங்க. அந்த அன்பு என்ன அன்பு, மாயமலமான அன்பா, சுயமல்ல அன்பா, தேவ அன்பா அப்படின்னு அதை கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் வசனத்தை கொண்டு போய் வச்சு என்ன செய்யணும், காத்து கொண்டு அதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது அது ஒரு ஊற்றா புறப்படுகிறது, ஜீவ ஊற்றா. புரியுங்களா? அந்த ஊற்றும் ஆத்மாவுக்கு போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, அவன் ஆத்மாவை நிரப்புகிறது. புரியுங்களா? இது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், இந்த வசனங்களை நீங்கள் எடுத்துக்கினே இருக்கணும். அல்லேலூயா. இப்போது நமக்கு இவ்வளோ வசனங்களை நம்ம எடுத்துக்கொண்டு வந்தோம் இவ்வளோ நேரம். புரியுங்களா? மறுபடியும் நம்ம 2வது செக்ஷனுக்குள்ளே ப்ராக்டிக்கலாக போக போகிறோம். வசனத்தில் ப்ராக்டிக்கலாக. அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1, வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2, மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3, ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4, டிவி ஊழியம்
5 பத்திரிகை ஊழியம், 6 CD DVD ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.